ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உஷா பாலாஸ் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த, அதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி. அதாவது டிஎன்பிஎஸ்சி சொன்ன டேட்டுக்கு வந்து நமக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கான வேகன்சி என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஓப்பன் ஆகுதுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த மந்த்து 27th அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து 1 month சாலிடாக 25th நெக்ஸ்ட் மந்த் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 4 days கழிச்சு உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது ரீகரெக்ட் பண்ணணுமோ அந்த சமயத்தில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டு வந்து மென்ஷன் பண்ணாமல் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு போத் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோட சைடில் நான் இதை ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும், 2.5 months ஆகஸ்ட் மந்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பட் இங்கே வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்போ எக்ஸாம் அப்படின்னு. பட் உங்களோட தாட் எப்படி இருக்கணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி மே மந்த் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரி நமக்கு ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே அப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரிவிஷன், ஒரு செட் ஆஃப் ரிவிஷனே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அது நமக்கு தான் ப்ளஸ்ஸு. நீங்கள் 1 more time அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்லை எதில் லேகிங்காக இருக்கீங்களோ, என்ன சப்ஜெக்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே சமயத்தில் சரி டேட் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட் இருந்தது அப்படின்னா, அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களால் எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியுமே தவிர கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, வேகன்சி வந்திருக்குதே தவிர உங்களுக்கு ரொம்பவே லெசர் நம்பர் ஆஃப் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் மோஸ்ட்டில் ரேங்கிங், நான் சொல்கிறது வந்து கம்யூனல் ரேங்க் கிடையாது, ஓவரால் ரேங்க்கு டாப் மோஸ்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் சேஃபர் சைடு இருக்க முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்க முடியும். ஓகேங்களா, வேகன்சி ரொம்ப, ஏன்னா லாஸ்ட் டைம் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எழுதினவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா டாப் 10ல் வந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்ன அப்படின்னா ஓசிவி லிஸ்ட்டில் நேம் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க டாப் மோஸ்ட் ரேங்காக இருந்தாலுமே வேகன்சி கம்மிங்கிற ரீசன்னால் அவங்களுக்கு பாசிபிளே இல்லை. அதனால் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் டேட் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம் எப்போ டேட் வராங்களோ அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த தாட்டெல்லாம் விட்டுட்டு ஆகஸ்ட் மந்த்து தான் எக்ஸாம் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டேட் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் 1 more time ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் டெக்னிக்கல் ஜிஎஸ்க்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கோடு கொடுத்துட்டாங்க 503ன்னு. இன்ஜினியரிங்க்கு தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகேங்களா, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேகன்சி என்னென்ன போஸ்ட்டுக்கு நம்ம எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டு. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் சிஸ்டம் மேனேஜருக்கு 9 வேகன்சி வந்தது. இதில் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இயர்க்கான என்கொயரிஸ் என்ன அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கேட்பீங்கன்னா, மேம் இந்த இயர் சிஎஸ்சி ஐடிக்கு வருமா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க கேட்டவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு இருக்குப்பா வேகன்சி கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ரொம்பவே கம்மியான வேகன்சியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்சி ஐடிக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் இந்த டைமாவது பிடபிள்யூடிக்கு வருவாங்கும் போது அவங்களுக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பிடபிள்யூடி வருமா, ஆனால் இங்கேயும் வேகன்சி உங்களுக்கு கம்மியாக தான் வரும், அதனால் பிடபிள்யூடி வேகன்சி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேனோ, அதாவது என்னோட கெஸ்ஸிங் எனக்கு கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கொடுத்துருந்தேன். பட் அதே சினாரியோவில் தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. எஸ்பெஷலி இந்த மந்த் என்கொயரிஸ் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது இந்த மந்த் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி, ஏன்னா இப்போ இந்த மந்த் வந்துடும் அதனால் முன்னாடி ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட என்கொயரிஸ் கேட்டவங்களுக்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மா நீங்கள் வந்ததே லேட்டராக தான் வந்திருக்கீங்க, அதில் ஒரு 20 நாளில் என்ன ஆகிட போகுது, 20 நாளில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஸோ படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், என்ன படிக்க போகிறேங்கிறத நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இல்லைப்பா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஏன்னா நீங்கள் முன்னாடி கேட்டால் கூட இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லலாம். அதனால் இந்த நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொல்லியிருந்தேன்னா, குழப்பமே வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்துலேயே எனக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா,
ரொம்பவே கரெக்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்கப்பா. இசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்சிக்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் எந்த ஃபீல்டுக்கு போக போகிறோம், எப்படி படிக்க போகிறோன்னு. ஆனால் படிக்கிறத டாப் மோஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உள்ளே போக முடியும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து சிஸ்டம் மேனேஜருக்கு போஸ்ட் கோடு 3664க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பிஇ பிடெக்கு, அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, அப்புறம் இசிஇ, அப்புறம் ட்ரிபிள்இ. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிஎஸ்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ யாரெல்லாம் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ, பிஇ பிடெக், சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதை தவிர்த்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் விச் மீன்ஸ் எம்சிஏவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அஸ் ஏ மெயின் சப்ஜெக்ட் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் டிகிரி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், எம்எஸ்சி ஐடி ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான்ப்பா விஷயம். ஸோ அப்போ சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போஸ்ட் கோடு 3664க்கு பிஇ பிடெக், சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க எல்லாருமே எலிஜிபிள். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். ஆனால் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது போஸ்ட் டிகிரி உங்களுக்கு இருக்குல்ல, அவங்க யூஜி கம்பல்சரி சயின்ஸு இல்லைனா மேக்ஸு, அதாவது அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அப்புறம் ஹையர் செகண்டரி, அப்புறம் யூஜி, அப்புறம் பிஜி. ஸோ எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஆர்டர் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் அப்ளை. எந்த ஆர்டர் அப்படின்னா 10th 12th யூஜியில் சயின்ஸ் இல்லைனா மேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும், பிஜியில் வந்து சிஎஸ்சி ஆர் ஐடி. ஸோ இந்த ஆர்டரில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கோடு 3810. இவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள், பிஇ பிடெக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, அப்புறம் பிஇ பிடெக்கில் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் யார் வரமாட்டீங்க அப்படின்னா எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் கவர் ஆக மாட்டீங்க. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணலான்னா சிஸ்டம் மேனேஜருக்கு தான் அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணும்போது மேம் எனக்கு விண்டோ ஓப்பன் ஆகுதே, எனக்கு இந்த கோடுக்கும் அப்ளை பண்ணலாமே அப்படின்னா தாராளமாக உங்களால் அப்ளை பண்ண முடியும்ப்பா. எஸ்பெஷலி நான் சொல்கிறது எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா மேம்? இது ரெண்டுக்குமே நான் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஆஃபர் லெட்டர் வாங்கும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த கோடுக்கு நீங்கள் கிளியர் ஆகிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஆஃபர் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பண்ண இஷ்யூஸ் உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னா நெக் ஆஃப் த மூமெண்ட், அதாவது எங்கே அப்படின்னா கவுன்சிலிங் அப்போ தான் தெரியும். நீங்கள் கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இதுவும் நமக்கு காட்டும்ப்பா. ஓகேங்களா? ஆனால் நமக்கு அப்ளை பண்ணுறோம் காட்டுதில்ல, நம்ம அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதுவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்குமே போகலாம். லாஸ்ட்டாக கவுன்சிலிங்க்கு வந்து மென்ஷன் கேட்பாங்க, இங்கே எங்கேம்மா எம்எஸ்சி ஐடின்னு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் எங்கே கொடுத்துருக்கோம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் எங்கே கொடுத்துருக்கோன்னு கொஷின் கேட்பாங்க. இது நான் சும்மாலாம் பேசலப்பா, இது வரைக்கும் நான் 3 இயர்ஸாக கெட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ வரைக்கும் லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோலேயே சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கவுன்சிலிங் வரைக்கும் போகிறது விஷயம் இல்லை, கவுன்சிலிங்கை தாண்டி ஆஃபர் லெட்டர் வாங்குறது தான் அங்கே பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. அதை தனியாக செப்பரேட்டாக வீடியோவில் சொல்கிறேன். பட் இங்கே நீங்கள் முழிச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர் இதுவும் உங்களுக்கு விண்டோவும் ஓப்பன் ஆகும். இப்போ எம்சிஏக்கு இதுவும் ஓப்பன் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலாக ஆஃபர் லெட்டர் அப்போ நீங்கள் கிடையாதுமா எங்கே இங்கே கொடுத்துருக்கோன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சிஸ்டம் மேனேஜருக்குரியது தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர். ஆனால் இதுக்கு எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் பிஇ பிடெக்கு, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஏஐ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜரில் ஒரே ஒரு வேகன்சி. என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுவீங்க அப்படின்னா சிவில் சப்ளை அண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் எழுதுவீங்க, ஒரே ஒரு வேகன்சி. ஓகேங்களா? இதோட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16th பே ஸ்கேலு. அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு பார்த்தோம்ல, இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிட்டெடுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 4. ஸோ பொதுவாக
சிஎஸ்சி ஐடிக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மொத்தம் 5 வேகன்சி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். இது யார் எழுதலாம், இதுக்கான வேகன்சி என்ன, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறீங்க, நம்பர் ஆஃப் வேகன்சி என்னன்னு. ஸோ இந்த ரெண்டுமே என்ன சிலபஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா 554 சிலபஸ். லாஸ்ட் டைம் 554 சிலபஸ்க்கு கோர்ஸ் கொடுத்துருந்தோமா, ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, மெட்டீரியலு, கொஷின் பேங்க்கு, டிஸ்பேட்ச். ஓகேங்களா. ஆனால் லாஸ்ட் டைம் எம்எஸ்சி ஐடிக்கு வேறு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ ஜான் மந்த் ஸ்டார்ட் பண்ண கோர்ஸில் நம்மக்கிட்ட எம்சிஏ எம்எஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போதைக்கு 554 சிலபஸ் ஃபாலோ பண்ணுறோமா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குனாலும் அடிஷ்னல் என்னென்ன பேப்பர்ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் என்னோட சைடில் இதுவுமே ஒரு ப்ளஸ் தான். என்ன அப்படின்னா, இந்த டைம் காமனாக எல்லாருக்குமே 554 சிலபஸ் தான். இது நம்ம ஆல்ரெடி கொடுத்த கோர்ஸ் தான். ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சோர்ஸ் வாங்கியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை கிளாஸஸ் மாதிரி வேணுங்கிறவங்களும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம வந்து என்ன அப்படின்னா ஃபெப் மந்த்லேயே கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. 554 சிலபஸ், அது வந்து சிஎஸ்சி சிலபஸ். ஓகேங்களா. லாஸ்ட் 2 யூனிட் மட்டும், 2 யூனிட்டில் லாஸ்ட் யூனிட் மட்டும் இசிஇ சிலபஸ் இருக்கும். விச் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் சிலபஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் டாபிக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து 9th யூனிட்டில் வந்து எம்படட் சிஸ்டம் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தனை பேப்பருமே சிஎஸ்சி பேப்பர் தான். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி சிலபஸ்க்கு 554 சிலபஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 5. அதில் சிஸ்டம் மேனேஜருக்கு 1 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 4 போஸ்ட்டு. யார் எலிஜிபிள் அப்படின்னா பிஇ, பிடெக், சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, EEE, இசி இவங்க எல்லாம் எலிஜிபிள். எம்சிஏ எம்எஸ்சி ஐடிங்கிறவங்க சிஸ்டம் மேனேஜருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ரிமைனிங் அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக வந்துடும். ஓகேங்களாப்பா. இப்போ சிஎஸ்சி ஐடிக்கான வேகன்சி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது எங்கே மூவ் ஆகிறோம் அப்படின்னா, மூவ் ஆன் டு எலக்ட்ரிக்கல் வேகன்சி. ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 3812க்கு என்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் முதல்ல எலிஜிபிள்னு பார்த்துருவோம், அப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்க்கலாம். எலிஜிபிள் யார் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அப்போ இஇ, EEE, இசி இவங்க எல்லாருமே எலிஜிபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஇன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, EEன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 3812 கோடுக்கு வந்து யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு எழுதிக்கலாம் அப்படின்னா இசிஇ, EEE, இஇக்கு நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து என்ன வரும் அப்படின்னா 2 வேகன்சி வரும்ப்பா. இப்போ மேலே சொன்னல அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு தானே பார்த்துருக்கோம். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு யார் எலிஜிபிள்னு சொன்னேன், இஇ, EEE, இசின்னு சொன்னேன்னா இவங்களுக்கான வேகன்சி வந்து நம்பர் 2. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சேம் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஐடிலேருந்து 4 பேர் எடுக்கிறாங்க, சிவில்லேருந்து 2 பேர் எடுக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல்லேருந்து 2 பேர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேருக்கு தான் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20th பே ஸ்கேல். ஓகே. அதுக்கு அடுத்தது தான் பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இங்கே ஈக்குவலண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக EEE எழுதலாம்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஈக்குவலண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலை. சிம்பிளாக மஸ்ட்டு என்ன இருக்கணும், எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் தான் இருக்கணும். அப்போ ஏன்னா நமக்கு மார்ச் மந்த்லேயே என்ன அப்டேட் கொடுத்துட்டாங்க, EEங்கிறவங்க இபிக்கு எழுதுவீங்க, இசிங்கிறவங்க பிடபிள்யூடிக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் இபிக்கு வேகன்சி கொடுக்கல, EEக்கு. ஓகேங்களா. அதனால தான் அந்த மேலே அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு 2 வேகன்சி கொடுத்து அதை EEE எழுதுகிற மாதிரியும் பிடபிள்யூடிக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இசிஇ இல்லை அப்படின்னா இஇ. ஓகேவா. இங்கே ஈக்குவலண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இஇ ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட ஜிஓ ஆர்டர் கையில் இருக்கும். அந்த ஆர்டரை வச்சு இஇ வந்து எலக்ட்ரிக்கல் EEக்கு ஈக்குவலண்ட் தானே நீங்கள் எழுதிருக்கலாம். ஆனால் இங்கே ஈக்குவலண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலம்மா. ஓகேங்களா. அதனால் EEE இதை அப்ளை பண்ண முடியாது மேம். ஆனால் எனக்கு விண்டோ வருதே, நான் அப்ளை பண்ணிக்கலாமேனா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அப்போ அங்கே வந்து உங்களுக்கு இந்த கொஷின் கேட்பாங்க, இங்கே எங்கே ஈக்குவலண்ட்டுன்னு இருக்குது, நீங்கள் EEE தானே, எங்கே ஈக்குவலண்ட்டுன்னு இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சி ஒன்லி ஃபார் இசிஇக்கு, அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு. ஓகேவா. ஈக்குவலன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு EEயும் எலிஜிபிள்னு நான் சொல்லியிருக்கலாமா. ஆனால் இங்கே இது ஈக்குவலண்ட்டுன்னு கொடுக்கல. அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்ரெண்டிஸ் 1 year அப்ரெண்டிஸ் இருந்தது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸுனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. அதாவது நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் 1 இயர் நீங்கள் அப்ரெண்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கே அப்ரெண்டிஸ் இருந்திருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம். ஓகேங்களா. அதுக்கு அண்டரில் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ பிடபிள்யூடிக்கான வேகன்சி பப்ளிக் ஒர்க்ஸு எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13 வேகன்சி. ஓகேங்களா. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்ளை பண்ணுறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பாருங்கள். நீங்கள் இது எங்கே சஃபர் ஆவீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் டேட் வரைக்கும் கொடுத்துருவாங்க, அங்கே வரைக்கும் போயிடுவீங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு கூட கையில் வாங்குவாங்க. இது உங்களுக்குரிய வேகன்சி கிடையாது கொடுங்கன்னு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, கேஸ் போடலாம், ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட் போஸ்டிங் வாங்குறது தானே, அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதனால தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கலுக்கான வேகன்சி மொத்தம் 15 வேகன்சிப்பா. 13 வேகன்சி இசிஇயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இவங்க வந்து 2 வேகன்சி. சாரி, மொத்தம் வந்து எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 13 வேகன்சிக்கு இசிஇயும் டபிள்யூயும் எழுதிக்கலாம். ஓகேவா. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 வேகன்சிக்கு தான் இசிஇ, ட்ரிபிள்இ அப்புறம் டபிள்இ இவங்க 3 பேரும் எழுதலாம். பொதுவாக எலக்ட்ரிக்கல் ஓவரால் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு 15 வேகன்சி வரும். ஓகேவா. இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் 514 மார்ச் மந்தில் என்ன கொடுத்தாங்களோ அதை பர்ஃபெக்டாக பிடபிள்யூடிக்கு இந்த சிலபஸுங்கிறத இந்த இயர் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்கம்மா. ஓகேங்களா. லாஸ்ட் இயர் இல்லைங்கிறதுனால சிஎஸ்சியோட ஆட் பண்ணாங்க. பட் இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக லாஸ்ட் இயர் என்ன அப்டேட் பண்ணாங்களோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு பிடபிள்யூடிக்கு இசி எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதுக்கான வேகன்சி வந்து 514ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இசி ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1657க்கும் எழுதிக்கலாம், 3812க்கும் எழுதிக்கலாம். சேம் சிலபஸ் 514 தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 3812 இருக்குல்ல, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ட்ரிபிள்இ எழுதுவீங்கன்னு சொன்னல. ஸோ அவங்களும் வந்து என்ன அப்படின்னா 400 சிலபஸ் 514 சிலபஸ் கிட்டத்தட்ட சேம் தான், 90% சேமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் 514ல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. டு கம்பேர் 514 தான் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, 400 படிச்சிருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. 514மே ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு 514 கோர்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து 13 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்சிஐடிக்கு ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்கம்மா. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேகன்சி வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா டாப் மோஸ்ட் ரேங்க்கில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரேங்கிங் இல்லைம்மா, ஒரு நிமிஷம். ஏஜ் எங்கே கொடுத்துருந்தேன், ஜஸ்ட் மினிட். ஏஜை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஏஜ் மெயின் ஃபேக்டர்ப்பா. பிடபிள்யூடிக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நோ ஏஜ் லிமிட்டுன்னு. ஸோ இங்கேயும் அதை தான்ப்பா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்தது ஏஜ் லிமிட்டு. ஸோ ஸ்டார்டிங் வந்து 21 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி எந்த இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா, ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கானா இந்த ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு, கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி. ஸோ இது நமக்கு கிடையாது. கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்குமான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 கோடுப்பா. ஓகேங்களா. 4 கோடுக்குமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. அதனால் ஏஜை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். பிடபிள்யூடிக்கும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இபியை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது 32. பட் இங்கே வந்து பிடபிள்யூடிக்கு இது கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா. அதனால் இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 4 கோடு இருக்குல்ல, 1657 இருக்கட்டும், 3812 இருக்கட்டும், 3664 இருக்கட்டும், 3810 இருக்கட்டும், இங்கே இந்த 4 கோடுக்குமே வந்து என்ன அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. வேணும்னாலும் இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஓகேங்களா. பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1ல் வந்து 3 கேட்டகரியா, தமிழ், ஜிகே அப்புறம் மேக்ஸு. உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் 100 கொஷின், இதில் வந்து ஜிகேல 75, ஆப்டிடியூடில் 25, 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பருக்கு 200 கொஷின்ஸு, ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா 300 மார்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினுக்கு 150 மார்க்கு, இங்கேயும் 100 கொஷினுக்கு 150 மார்க்கு. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 450 மார்க்கு. டெக்னிக்கலுக்கு 3 மணி நேரம் எழுதுவீங்க, நான் டெக்னிக்கலுக்கு 3 மணி நேரம் எழுதுவீங்க.
ஓகேங்களாப்பா. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி ஐடிக்கு ஒரு 5 வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கலுக்கு ஓவராலாக 15 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் சைடு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, அதுவும் இசிஇயை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த பக்கமும் போகலாம், சிஎஸ்சி ஐடி பக்கமும் போகலாம், இல்லைனா எலக்ட்ரிக்கல் பக்கமும் போகலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யோசிங்க. ஏன்னா 11th 12th சிஎஸ்சி படிச்சிருக்கிறதுனால மேம் எனக்கு சிஎஸ்சி ஐடி பேப்பர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈவன் இன்ஜினியரிங்லேயுமே நமக்கு வந்திருக்கும், சிஎஸ்சி ஐடி பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கும், நான் அதை இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன் அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி சிலபஸ் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, டு கம்பேர் எலக்ட்ரிக்கல். ஸோ அதனால் சிஎஸ்சி வந்து உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் படுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்சி சிலபஸ் 554 சிலபஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிலபஸ் வந்தீங்க அப்படின்னா 5 பேப்பர்ஸ் வந்து ட்ரிபிள் பேப்பர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேம் எனக்கு ட்ரிபிள் பேப்பர்ஸ் ஏன்னா ட்ரிபிள் பேப்பர்ஸும் நம்ம ஃபஸ்ட் இயர் படிச்சிருப்போம். மிஷின்ஸு எம்என்டை இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம். அதனால் இல்லை மேம் நான் அது ஓரளவு படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 514 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ எந்த ட்ராக் போகிறீங்க, எதுக்கு மூவ் ஆகுறீங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா. சிஎஸ்சிக்கு சிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரிக்கல் சிலபஸ், அதாவது ட்ரிபிள்இக்கும் எலக்ட்ரிக்கல் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பட் இசியோட ஃபேக்ட் எப்படி இருக்குன்னா, சிஎஸ்சியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு சிலபஸ் எடுத்துக்கோ. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு சிலபஸ், ரெண்டுமே ஒரு சப்ஜெக்ட் கூட சேமாக இருக்காது. 514ம் சரி 554ம் சரி ரெண்டுமே சேமாக இருக்காது. அதனால் முதல்ல நான் எதை படிக்க போகிறேன், எனக்கு எது ஈஸியாக இருக்கும், எதை படித்தா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சைடில் ரெண்டுத்துக்குமே கோர்ஸ் இருக்குமா. ஓகேங்களா. 554க்கும் இருக்குது, 514க்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எல்லாமே இருக்குது. டெஸ்பேட்ச்லேருந்து உங்களுக்கு மெட்டீரியல்லேருந்து ஈவன் ஃபுல் கிளாஸஸ் ஃபுல் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களோட கன்வீனியன்ட் தான். அதே மாதிரி எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் இருக்குல்லம்மா, ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொன்னேன்னா சிஎஸ்சி ஐடி இசிஇ ட்ரிபிள்இன்னு சொன்னேன். அதோட கண்டினியூஷனாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அது எல்லாமே ஓரளவு பார்த்தாச்சு. மேம் அப்போ நான் இஎன்ஐ முடிச்சிருக்கேன் மேம், நான் எதுக்கு மேம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎன்ஐ வந்து நீங்கள் எங்கே போக முடியாது, சிஎஸ்சி ஐடி சைடே போக முடியாது. அப்போ நான் அந்த எலக்ட்ரிக்கல் வேகன்சின்னு சொன்னலப்பா, ஏன்னா இஎன்ஐ படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, உங்களுக்குரிய ஈக்குவலண்ட் என்னங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ இஎன்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் வேகன்சி இருக்குல்லப்பா, ஒன்று 13 இன்னொன்று 2 வேகன்சி இருக்குல்ல, அது ரெண்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ ட்ரிபிள்இயோட இஎன்ஐயோட ஈக்குவலண்ட் வந்து டபிள்யூயும் இசிஇயும் வரும். ஓகேவா. அதனால் இங்கே இசிஇ கொடுத்துருக்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கும் எழுதலாம். அதே மாதிரி அடுத்த போஸ்ட் இருக்குது பாருங்கள், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. அதர் தென் எந்த டவுட் அப்படின்னாலுமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.